இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்நாள் முழுவதும் யார் யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டார்களோ, யார் யாரெல்லாம் சமுதாயத்திலிருந்து புறம் தள்ளி வைக்கப்பட்டார்களோ, யார் யாரெல்லாம் இந்த சமுதாயத்திலே தாழ்ந்தவர்களாக கருதப்பட்டார்களோ, அவர்கள் அனைவரையும் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்காக வந்திருக்கின்றேன், நான் அனைவருக்காகவும் வந்திருக்கின்றேன் என்று அவர்களுடைய வாழ்விலே மாற்றத்தை உருவாக்கி அவர்களை மேலே உயர்த்தி இருக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகமும் அதற்கு ஒரு சான்றாக அமைகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் கோவிலுக்கு செல்லுகின்றார். அங்கே கோவிலுக்கு அந்த வெளிமுற்றத்திலே புறா விற்பவர்களையும் நாணய மாற்றவர்களையும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் அங்கிருந்து துரத்தி விடுகின்றார். துரத்திவிட்டு என்னுடைய இல்லமானது எல்லா மக்களினங்களும் வழிபடுவதற்கான ஒரு ஆலயமாக இருக்கும் என்பதை சொல்லுகின்றார். பிறகு என்னுடைய தந்தையினுடைய இல்லத்தை கல்வர் குகையாக நீங்கள் மாற்றிவிட்டீர்கள், அவ்வாறு செய்யக்கூடாது என்பதையும் எடுத்து சொல்லுகின்றார். எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு செய்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த எருசலேம் கோவிலினுடைய அமைப்பையும் அங்கு எவ்வாறு மக்கள் சென்று ஜெபித்தார்கள், இறைவனை தொழுதார்கள், இறைவனுக்கு பலி செலுத்தினார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கோவிலினுடைய வெளிமுற்றமானது யாருக்காக என்றால் புறவினத்தார்கள், யூதர்கள் அல்லாதவர்களுக்கான ஒரு இடம். அவர்கள் கோவிலுக்குள் அந்த இடத்தை தாண்டி செல்லக்கூடாது. அவர்கள் அந்த இடத்தில் இருந்து கொண்டு அங்கிருந்து தான் இறைவனை அவர்களால் தொழ முடியும். அதை தாண்டி அவர்களால் உள்ளே செல்லக்கூடாது. இவ்வாறு புறவினத்தார்கள், யூதர்கள் அல்லாதவர்கள் நின்று வழிபடுவதற்கான அந்த இடத்தில்தான் இந்த யூதர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். புறாக்களை விற்றுக்கொண்டும் ஆடுகளை விற்றுக்கொண்டும் நாணயங்களை மாற்றிக்கொண்டும் எல்லா விதமான வியாபாரங்களை செய்து கொண்டிருந்ததால் அந்த மக்களால் கடவுளிடத்திலே ஜெபிக்க முடியவில்லை, கடவுளை தொழ முடியவில்லை. அதற்கு அடுத்த பகுதியில் யார் யாரெல்லாம் சென்று இறைவனை தொழுவார்கள் என்றால் யூத பெண்களும் குழந்தைகளும். அவர்கள்தான் அதற்கு அடுத்த இடத்திலே, அதற்கு அடுத்த உள்புறம் செல்லுகின்ற பொழுது அவர்கள் நின்று இறைவனை வழிபடுவதற்கான ஒரு இடம் அமைக்கப்பட்டிருக்கும். அதன் பிறகு யூத குலத்தை சார்ந்த ஆண்கள் அவர்கள் சென்று வழிபடுவதற்கான ஒரு இடமானது இருக்கும். அதற்கு பிறகு குருக்கள் மட்டும் செல்லக்கூடியதற்கான ஒரு இடம் ஒன்று இருக்கும். அதன் பிறகு கடைசியாக மைய பகுதியிலே தூயகம் என்கின்ற ஒரு இடம் இருக்கும். அந்த இடமானது திரையினால் மூடப்பட்டிருக்கும். அந்த இடத்திலே வருடத்திற்கு ஒரு முறை தலைமை குரு மட்டும் உள்ளே சென்று கடவுளுக்கு தூபம் காட்டிவிட்டு பலி செலுத்திவிட்டு வருவது வழக்கம். இவ்வாறாக அந்த ஆலயமானது அமைக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு இந்த புறவினத்தார்கள் வழிபடுவதற்கென்று கொடுக்கப்பட்ட அந்த இடத்தை இவர்கள் வியாபார கூடமாக முழுவதுமாக மாற்றிவிட்டார்கள். அவர்கள் நின்று கடவுளை வணங்குவதற்கும் ஜெபிப்பதற்குமான கொடுக்கப்பட்ட இடத்தை சந்தையாக மாற்றிவிட்டார்கள். எனவே அவர்களுக்காக பேசுவதற்கு யாரும் இல்லாத அந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் இருக்கின்றேன், நீங்களும் என்னுடைய தந்தையை வழிபடுவதற்கான எல்லா உரிமையையும் பெற்றிருக்கிறீர்கள் என்று அங்கு நாணயம் விற்பவர்களையும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற அனைவரையும் அங்கிருந்து துரத்திவிட்டு யாரையும் அந்த கோவில் வழியாக பொருட்களை எடுத்து செல்ல அவர் அனுமதிக்கவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வை தொடங்கும் பொழுதே அவர் கூறுகின்றார். லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடையவும், பார்வையற்றோர் பார்வை பெறவும், இவ்வாறு நான் இந்த மக்களுக்காக ஒடுக்கப்பட்டோரை நான் விடுதலை செய்யவும் இங்கு வந்திருக்கின்றேன் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதை அவர் செய்து கொண்டுதான் இருந்தார். யார் யாரெல்லாம் இதோ இவர்கள் வரி தண்டுபவர்கள், இவர்கள் பாவிகள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டார்களோ அவர்களுடைய இல்லங்களுக்கு அவர்களை தேடி சென்று இவர்களும் கடவுளுடைய பிள்ளைகள் தான் என்பதை மற்றவர்களுக்கு நிரூபிக்கும் விதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு உணவு அருந்துகிறார். இதை பார்த்து எல்லோரும் கேள்விகளை கேட்கிறார்கள். கேள்விகளை கேட்டாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோயற்றவருக்கல்ல மருத்துவர், நோயுற்றவருக்கே மருத்துவர் என்று அவர்கள் பக்கம் நிற்கின்றார். ஒதுக்கி வைக்கப்பட்ட சமாரியர்களோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசி அவர்களோடு உறவை வளர்த்துகின்றார். குறிப்பாக ஒரு சமாரிய பெண்ணிடத்திலே அவளுக்கும் உம்முடைய இல்லத்திற்கு மீட்பு வந்துவிட்டது என்று அந்த சமாரிய பெண்ணோடு பேசுகின்றார்.
ஆண்டவர் இயேசுனுடைய சீடர்களை வியந்து பார்க்கிறார்கள். எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரியர்களோடு பேசுகிறார், அதுவும் குறிப்பாக ஒரு பெண்ணோடு எப்படி இவரால் பேச முடியும் என்று வியந்து பார்க்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. கடவுள் அனைவருக்கும் உரியவர், நான் அனைவருக்கும் உரியவன் என்பதை அவர் எடுத்து காட்டுகின்றார். நோயின் வழியாக தொழுநோயால் அவதிப்பட்டு ஊருக்கு வெளியிலே புறந்தள்ளி வைக்கப்பட்டிருந்தவர்களை தேடி செல்லுகின்றார். யார் யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் வந்தார்களோ ஒருவரை கூட அவர் விட்டுவிடவில்லை. மாறாக ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் நலிந்தோருக்காகவும் சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்டவர்கள் என அனைவருக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தார் என்பதை நம் ஒவ்வொருவருக்கும் எடுத்து காட்டுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாமும் அவ்வாறு ஆண்டவர் இயேசுவை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்விலும் நாம் எப்பொழுதுமே யாரையும் புறம் தள்ளி வைக்கின்ற மக்களாக இருக்கக்கூடாது. மாறாக அனைவரையும் ஏற்று வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அனைவரையும் அன்பு செய்து வாழக்கூடிய மக்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் நாம் நம்முடைய உடல் என்கின்ற இந்த ஆலயத்தை, இந்த கோவிலை நாம் எப்படி வைத்திருக்கின்றோம் என்பதையும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய உடலாகிய இந்த ஆலயத்தை நாம் கல்வருடைய குகைகள் போல மாற்றி வைத்திருக்கின்றோமோ? பாவம் செய்து கொண்டிருக்கின்ற சாத்தானுடைய இல்லமாக வைத்திருக்கின்றோமா அல்லது கடவுளுடைய இல்லமாக வைத்திருக்கின்றோமா என சிந்தித்து பார்ப்போம். அதே வேளையிலே மற்றவர்கள் உடலாக இருக்கின்ற அந்த ஆலயத்தை நாம் அவர்கள் எவ்வாறு தூய்மையாக வைத்துக்கொள்ள உதவி செய்கிறோம் என்பதையும் சிந்தித்து பார்ப்போம். புனித பவுலடியார் சொல்வது போன்று 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே, இதோ கடவுளுடைய கோயில் தூயது, நீங்களே அந்த கோயில் என்று சொல்லுகின்றார். எவராவது இந்த கோவிலை அழிக்க நினைத்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார் என்றும் எச்சரிக்கை கொடுக்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய கோயிலாக இருக்கின்றோம். இந்த கடவுளுடைய கோயிலை நாம் கல்வருடைய குகைகளாக சாத்தானின் இருப்பிடமாக வைத்துக் கொண்டிருக்கின்றோமா அல்லது ஆண்டவர் கடவுளுடைய இல்லமாக வைத்திருக்கின்றோமா எனவும் சிந்தித்து பார்ப்போம். ஆமென்.